ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாராயம் ஊத்தி கொடுக்கறது எந்த அளவுக்கு அரசு வேலையா சாத்தியமா இருக்கோ தம்பி, இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா நான் உங்க ஊர் தான், சிவகங்கை தான். சோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விவசாயம்ன்றது சுத்தமா கிடையாது. அண்ணனோட தொலைநோக்கு பார்வையா நான் இதுல என்ன நான் பாக்குறேன்னா, சோ இன் ஃபியூச்சர்ல எல்லாமே நம்ம விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம்ன்றது இருக்கு. என் ஊர்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இல்ல, வாழ்வியல் அண்ணனோட கோட்பாடு படி, எல்லாரோட கோட்பாடு மனித வாழ்வியல் படி அது வந்து மிகப்பெரிய பொருளாதாரம். அதாவது எங்க ஊர்ல எல்லாருமே அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க, நான் உட்பட. இப்ப யாரும் அதை பண்றது இல்ல. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, சாப்பிட்டுட்டு போய் தானே, சாப்ட்வேர்ல வேலை பாக்குறேன்னா சாப்பிட்டு போயிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நெஞ்சுக்குள்ளே ஒரு குத்துற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணணும், என்னதான் நீ சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நம்மளும் பண்ணணும்ன்ற அண்ணனோட கோட்பாடை நான் கண்டிப்பா ஏற்கிறேன். நானும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட கேள்வி, என்னோட நண்பர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது, இந்த ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா மாத்துவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிற விரும்புறேனே. சாராயம் ஊத்தி கொடுக்கறது எந்த அளவுக்கு அரசு வேலையா சாத்தியமா இருக்கோ தம்பி, இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.